நான் ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்கில் தரவா இருக்கேன். எனக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இல்லைனா சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஈஸி மெத்தட் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 2024 உள்ள 36 ஷிஃப்ட்ஸ்லையும் கேட்ட ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸை டக்குன்னு இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கான்செப்ட்லேயே கொஞ்சம் டவுட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கான்செப்ட் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ எஸ்எஸ்சி 2025ல் ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்கில் கேட்க போகிற 80% கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். மித்த 20% வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். பேப்பர் பென் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பாருங்கள். சால்வ் பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எஸ்கேப் எஸ்எஸ்சி தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர் 29 + காஸ் ஸ்கொயர் 61. ஸோ ஒன்றை வந்து சைன் ஸ்கொயரை மாற்றுறேன். சைன் 90 - தீட்டா காஸ் தீட்டாவா? ஸோ காஸ் ஸ்கொயர் 29 சைன் ஸ்கொயர் 61 அப்படின்னு எழுதணும்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 61. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. 4th ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்கள், சைன் ஸ்கொயர் 30 சைன் ஸ்கொயர் 40 எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக வருது பாருங்கள். 55 35 கூட்டினா 90, 45 45 கூட்டினா 90, 40 50 கூட்டினா 90, 30 60 கூட்டினா 90. இப்படி வந்தாலே ஏதாவது ஒரு ஆங்கிளை வந்து காஸ்க்கு மாற்றணும்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து 1ன்னு வந்துடும். இப்போ சைன் ஸ்கொயர் 30 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 60, அதாவது காஸ் ஸ்கொயர் 16 வருமா? ஸோ அதை எப்படி எழுதுறேன்னா சைன் ஸ்கொயர் 30 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 60க்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் 30 அப்படின்னு எழுதுறேன். மைனஸ் சைன் ஸ்கொயர் 40 அப்படியே இருக்கட்டும். 50 எங்கே இருக்குது? மைனஸ் சைன் ஸ்கொயர் 50 இந்த இருக்கா? இதுக்கு பதிலாக மைனஸ் காஸ் ஸ்கொயர் 50 அப்படின்னு எழுதுறேன். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் 45 சைன் ஸ்கொயர் 45 இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் 45 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45 அப்படின்னு எழுதுறேன். அப்புறம் மைனஸ் சைன் ஸ்கொயர் 55, இதை வந்து காஸ்ட் எழுதுறேன் 35 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 55. ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1ன்னு தெரியுமா? ஸோ இது ப்ளஸ் 1, இதுக்கு பதிலாக என்ன வரும்? ப்ளஸ் 1. அடுத்து மைனஸில் இருக்குது. ஸோ -1, அடுத்து மறுபடியும் +1, அடுத்து மறுபடியும் -1. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 0. செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. ஸோ ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 டிகிரி அப்படி வருதுன்னா யூஸ்வலாக சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொசிக் தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த மொத்த இதோட வேல்யூ கேட்குறாங்க. சி ஸ்கொயர் தீட்டா -1 என்னது? டேன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் நமக்கு. இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டாவை 1/tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். 1 + காட் ஸ்கொயர் தீட்டா கொசிக் ஸ்கொயர் தீட்டா தான். கேன்சல் பண்ணோன்னா கொசிக் ஸ்கொயர் தீட்டா தான் கேட்டிருக்காங்க. 25/3. ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா 25/9. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சீக் தீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டேன் தீட்டா கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். சீக் ஸ்கொயர் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவல். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1 + 1/3 ஹோல் ஸ்கொயர் 1/9 10/9. 10/9 வந்து சீக் ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவல். நமக்கு கேட்டது சீக்கு தான். ஸோ ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? சீக் தீட்டா √10/3. தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அடுத்து இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. sin cube a - cos cube a sin a - cos a. a cube - b cube எப்படி எழுதலாம்? a - b, அதாவது sin a - cos a இன்ட்டு a ஸ்கொயர் sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin a cos a எழுதலாமா? அதாவது a - b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. கீழே வந்து sin a - cos a தான் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a வந்து 1. ஸோ 1 + sin a cos a அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்குது? ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இன்னொரு இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டேனில் தான் நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ டேன் தீட்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 28 sin தீட்டா ப்ளஸ் 16 cos தீட்டா எதுக்கு ஈக்குவல்? 45 sin தீட்டா மைனஸ் 10 cos தீட்டா. சைன் எல்லாம் ஒரு சைடு, காசு எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். 45 - 28 sin தீட்டா. ஸோ 17 sin தீட்டா. காசு எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 26 cos தீட்டான்னு வரும். ஸோ டேன் தீட்டா எவ்வளவு? sin தீட்டா பை காஸ் தீட்டா 26/17. ஸோ நமக்கு டேன் தீட்டா கிடச்சிருச்சு.
கொஸ்டினில் கேட்டது என்ன tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 5 tan ஸ்கொயர் தீட்டா -5 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 26 ஸ்கொயர் எவ்வளோ 676, 17 ஸ்கொயர் 289 ப்ளஸ் 5 அதே மாதிரி 676 பை 289 -5. 5 into 289 எவ்வளவு 676 ப்ளஸ் 1445 by 676 minus 1445. ஸோ அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். என்ன வருது 2121 மைனஸ் பண்ணோன்னா இதுலேருந்து 769 தான் வரணும், -769 தான் வரும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் -2121 by 769. ஸோ ஆப்ஷன் பார்த்தாலே நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லைங்க. அடுத்த கொஸ்டின் sin a by 1 plus cos a, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மைனஸ் cos a-வால் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இதோட கான்ஜுகேட் 1 மைனஸ் cos a-வால் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறான். sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a by 1 plus cos a இன்ட்டு 1 மைனஸ் cos a. ஸோ மேலேயும் கீழேயும் 1 மைனஸ் cos a-வால் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே அப்படியே இருக்கட்டும், கீழே என்ன வரும் 1 ப்ளஸ் cos a, இது வந்து என்ன வரும் 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு வரும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏன்னு வருமா. ஸோ சைன் ஸ்கொயர் ஏவையும் சைன் ஏவையும் கேன்சல் பண்ணோன்னா என்ன வருது 1 மைனஸ் cos a by sin a. ஏதாவது இருக்கா? ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை சைனுக்கு பதிலாக சாம்பிள் டிகிரி 30, 60 ஏதாவது போட்டு கூட சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கொசிக் ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம் இதையும். ஸோ 4 sec ஆல்ஃபா ப்ளஸ் 4 tan ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவல்னா 7 sec ஆல்ஃபா மைனஸ் 7 tan ஆல்ஃபாக்கு. tan ஒரு சைடு சீக்கு ஒரு சைடு கொண்டு போயிடலாம். 7 மைனஸ் 4 3 sec ஆல்ஃபா வந்துடும். இங்கிட்ட வந்துச்சுன்னா 11 tan ஆல்ஃபா. எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸ்க்கு மாற்றிடலாம். ஸோ 11 இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவல்னா 3 பை காஸ் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். ஸோ காஸ் ஆல்ஃபா கேன்சல். சைன் ஆல்ஃபா வந்து எவ்வளவு 3 by 11. ஸோ கொசிக் ஆல்ஃபா அதோட ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ அதான் கேட்டிருக்காங்க 11 by 3. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 9th செப்டம்பர் எல்லாமே முடிஞ்சு. இப்போ 10th செப்டம்பர் ஷிஃப்ட்டில் கேட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 + tan ஸ்கொயர் 2a + cot ஸ்கொயர் 2a by sec 2a into cosec 2a. tan ஸ்கொயர் 2a cot ஸ்கொயர் 2a நீங்கள் நல்லா பாருங்கள், 2 ஸ்கொயர் இருக்குது, அதோட 2வும் இருக்கா. நம்மளுக்கு tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் tan ஸ்கொயர் தீட்டா வரும் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வரும் ப்ளஸ் 2 இன்ட்டு tan தீட்டா காஸ் தீட்டான்னு வரும், காட் தீட்டான்னு வருமா. tan தீட்டாவும் காட் தீட்டாவும் ரெசிப்ரோக்கல், ஸோ கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்படியே எழுதுகிறேன், tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை சீக் தீட்டா இன்ட்டு கோசிக் தீட்டா. தீட்டா வந்து இங்கே 2a. ஸோ நம்ம tan தீட்டா இன்ட்டு காட் ப்ளஸ் காட் தீட்டா நம்ம கான்செப்ட்லேயே பார்த்தோம். அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா சீக் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டா அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது என்னது சீக் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டா. இதை நம்ம கான்செப்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கீழே வந்து சீக் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டா தான் இருக்குது. அப்படி இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ஸ்கொயர் போயிடும். ஸோ சீக் தீட்டா இன்ட்டு கொசிக் தீட்டா. இங்கே நம்ம தீட்டாவை 2aன்னு எடுத்துருந்தோமா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். தீட்டா டீங்கிற வேல்யூ வந்து தீட்டாவிலேருந்து 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இந்த நாளில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, டி வந்து 45 டிகிரியோட கிரேட்டர். ஸோ நம்ம 60 எடுத்துக்கலாம். sin 60 என்னது √3/2. cos 60 என்னது 1/2. இது வந்து 1.732/2வா, இது வந்து 0.5 வரும். ஸோ இது வந்து 0.866ன்னு வருது, இது 0.5ன்னு வருது. ஸோ சைன் தீட்டா தான் கிரேட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. டி 45ஆக இருக்கப்போ சைனும் காசும் ஈக்குவல் லைன் கொடுத்துருக்காங்க. sin 45யும் 1/√2 தான், காஸ் 45யும் 1/√2 தான். ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது, ஏன்னா சைனும் காசும் 45 டிகிரி அப்போ ஈக்குவல். அடுத்து பாருங்க, 45 விட கம்மியாக இருந்தால் சைன் வந்து காசை விட லெஸ்ஸர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30 டிகிரி எடுத்து பார்க்கலாமா. 30 டிகிரி, இது சைன் இது காஸ். sin 30 என்ன 1/2.
காஸ் 30 √3/2. இப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம். √3/2 தான் கிரேட்டராக இருக்கும். சைன் வந்து காசை விட லெஸ்ஸராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா √3க்கு பதிலாக 1.732 அப்படிங்கிறது வந்து √3யோட வேல்யூ. நீங்கள் ஒரு √5 இல்லை √7 வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், tan தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. முதல்ல tan தீட்டாவை கரெக்டாக எழுதலாம். tan தீட்டா என்னது? 3/2. இதில் பாருங்கள் சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் தான் நமக்கு இருக்குது. tan இல்லை. tan வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஹோல் ஈக்குவேஷனை காசால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணலாமா? ஸோ மேலே டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 sin θ by cos θ tan θ மைனஸ் 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன வரும்? 2 தான், 1 தான் வரும். அதே மாதிரி 3 tan θ ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த tan θக்கு பதிலாக 3/2 அப்ளை பண்ணலாமா? 9/2 மைனஸ் 2 பை 9/2 ப்ளஸ் 2. ஸோ கால்குலேட் பண்ணால் 9 மைனஸ் 4 5/2, 9 ப்ளஸ் 4 13/2. 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். 5/13. செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின், காட் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ஹோல் இதோட எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்னெல்லாம் மாற்ற முடியும்னு பார்க்கலாம். சீக் தீட்டா அப்படியே இருக்கட்டும். 1 + காட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? கொசிக் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். கொசிக் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1ன்னு எழுதலாம். கீழே வந்து கொசிக் கியூப் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ சீக் தீட்டா பை கொசிக் தீட்டா. சீக் தீட்டாவை 1/காஸ்ன்னு எழுதலாமா? பை இது வந்து 1/sin. ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வருது tan தீட்டா. ஸோ காட் தீட்டா 4/3னா tan தீட்டா என்ன வரணும்? 3/4ன்னு வரணும். தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, பி காஸ் ஏ வந்து 2q sin a அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2p cosec a மைனஸ் qsec a 3. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. p ஸ்கொயர் ப்ளஸ் 4q² கேட்டாங்க. நம்மளுக்கு பியும் கியூவும் தானே தெரியணும். ஒன்று காசையும் சைனையும் கொசிக் அண்ட் சீக்குக்கு மாற்றணும், இல்லை கொசிக்கையும் சீக்கையும் காஸ் அண்ட் சைனுக்கு மாற்றணும். நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மாற்றுறேன், ஏன்னா இதில் வந்து இன்னொரு கான்ஸ்டன்ட் இல்லை, இதில் 3 கான்ஸ்டன்ட் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இதை வந்து கொசிக் அண்ட் சைனா கொசிக் அண்ட் சீக்காக மாற்றுறேன். ஸோ பி காஸ் ஏவை சிகேவை மாற்றணும் என்ன பண்ணணும்? 1/ck அப்படின்னு எழுதணும். ஸோ p/ck வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2q/cosec ஈக்குவல். ஸோ p cosec எதுக்கு ஈக்குவல்? 2q/sec ஈக்குவல். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிது. இது அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? p cosec பதிலாக 2q/sec அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். 2 × 2q/sec மைனஸ் q/sec 3க்கு வந்து ஈக்குவல். ஸோ இது 4q/sec, இது q/sec, 3q/sec வந்து 3க்கு ஈக்குவல். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு q/sec வந்து 1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ cosec எவ்வளோ வரணும்? p cosec எவ்வளவு? 2 × q/sec 1, 2 × 1 வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ நம்ம கேட்டது என்னது? p² ப்ளஸ் 4q² தான். p cosec 2னா p எவ்வளவு? 2/cosec ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4q². ஸோ 4 × q பதிலாக எழுதலாம் 1/sec² எழுதலாமா? 1/sec ஹோல் ஸ்கொயர். அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க, கொசிக் எல்லாம் சைனாக மாற்றிடலாம். 4 × sin² a ப்ளஸ் 4 × cos² a. ஸோ sin² a cos² a 1. ஸோ 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒன்றுமே பண்ணல, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கொசிக் அண்ட் சீக்காக மாற்றிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு க்யூவோட வேல்யூ கிடச்சிருது. அதுலேருந்து நம்ம p கண்டுபிடிச்சிடுறோம். p² + 4q² தான் கேட்டிருக்காங்க. நம்ம sin² a ப்ளஸ் cos² a மாற்றினோன்னா நமக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருது. அடுத்து பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஆங்கிளை கூட்டினா 90 டிகிரி வந்துச்சுன்னா ஒன்று 90 மைனஸ் தீட்டா அதுதான் அப்ளை ஆகும். ஸோ sin 58 எப்படி எழுதலாம்? இதை cos 32 அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே உள்ளதை sin 28 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ மேலே உள்ளது கேன்சல் ஆயிரும். ஸோ 3/5 ப்ளஸ் 2/5. ஸோ 1 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 7 cos² θ ப்ளஸ் 5 sin² θ மைனஸ் 6 = 0. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க.
நம்ம ஒன்று சைனை காஸ்க்கு மாற்றலாம், இல்லை காசை சைனுக்கு மாற்றலாம். காசை சைனுக்கு மாற்றுறேன். 7 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? ப்ளஸ் 5 சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 6 வந்து 0. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 7 மைனஸ் 7 ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 5 சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. கேன்சல் பண்ணோன்னா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 0. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வருது? 1/2 சைன் தீட்டா 1/√2. சைன் தீட்டா எப்போ 1/√2 இருக்கும்? தீட்டா 45 டிகிரியாக இருந்தா. ஸோ அப்படியே இதில் அப்ளை பண்ணலாமா? இதில் அப்படியே அப்ளை பண்ணுறேன். 45 டிகிரியில் சீக் தீட்டானது √2 ப்ளஸ் 1, டேன் தீட்டா 1, அதே மாதிரி √2 மைனஸ் 1. ஸோ கீழே வந்து √2 மைனஸ் 1 இருக்கா? ஸோ கீழே உள்ளதை நம்பராக மாற்றணும்னா √2 ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். 1 ப்ளஸ் மேலே √2 ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? √2 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். கீழே பண்ணால் என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 2 மைனஸ் 1 வரும். ஸோ 1 ப்ளஸ் மேலே √2 ப்ளஸ் 1 வெளியே எடுத்துடலாம். கீழே வந்து 1ன்னு வரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ் √2. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். போன ஷிஃப்டில் பார்த்த மாதிரி தான் டேன் தீட்டா கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே டேன் தீட்டாக்கு மாற்றி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். டேன் தீட்டா இங்கே என்னது? 3/7. மேலேயும் கீழேயும் காசால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 5 டேன் தீட்டா மைனஸ் 1/5 டேன் தீட்டா ப்ளஸ் 2. ஸோ 5 இன்ட்டு 3/7 மைனஸ் 1/5 இன்ட்டு 3/7 ப்ளஸ் 2 என்ன வரும்? 15 மைனஸ் 7/7. அதே மாதிரி 15 ப்ளஸ் 14/7. 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 8/29. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 11th அண்ட் 12th செப்டம்பரில் கேட்ட ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்குது. ஸோ 35யும் 55 கூட்டினா 90. ஸோ மேலே உள்ளதை கொசிக் 55ன்னு மாற்றிடலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மேலே சைன் 65ன்னு மாற்றிடலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் 1 0. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஸோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏ சைன் கியூ ப்ளஸ் பி காஸ் கியூப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு ஈக்குவல். ஏ சைன் எக்ஸ் வந்து பி காஸ் எக்ஸ்க்கு ஈக்குவல். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான சம் மாதிரி தான் தெரியுது. முதல்ல நம்ம ஏ சைன் எக்ஸை வந்து பி காஸ் எக்ஸ்னு இந்த ஈக்குவேஷனில் மாற்றி பார்க்கலாம். ஸோ ஏ சைன் எக்ஸை மட்டும் மாற்றினா எப்படி வரும்? ஸோ பி காஸ் எக்ஸ், ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் மிச்சம் இருக்கும். இதில் இதை அப்படியே வச்சுக்கலாம். பி காஸ் கியூப் எக்ஸ், ஸோ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ பி காஸ் எக்ஸை காமனாக எடுக்கலாமா? பி காஸ் எக்ஸை காமனாக எடுத்தேன்னா இது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இது என்ன மொத்தம் கியூப் இருக்குது, இதில் பி காஸ் எக்ஸை காமனாக எடுத்துடுறேன். போட்டு சைன் எக்ஸ் டாட் காஸ் எக்ஸ். ஸோ இது வந்து ஒன்றுன்னு நமக்கு தெரியும். ஸோ காஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணோன்னா பி வந்து சைன் எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பி வந்து சைன் எக்ஸு, அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். பி சைன் எக்ஸா? ஸோ எப்படி மாறும் அது? ஏ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக சைன் எக்ஸ், இந்த பிக்கு பதிலாக சைன் எக்ஸ்ன்னு போடுங்க. ஸோ சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ கேன்சல் பண்ணால் ஏ வந்து காஸ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு கேட்டது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான். அப்போ என்னது? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் நமக்கு என்ன தெரியும்? 1ங்கிறத ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிங்கிற ஆங்கிளில் வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது. tan ஏ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சிங்கிற ஆங்கிள் தான் 90 டிகிரி. மேலே ஏ வச்சுக்கலாம், கீழே பி வச்சுக்கலாம். இப்போ tan ஏ இதுதான் தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா tan ஏ வந்து √3ன்னு கொடுத்துட்டாங்க. இதை எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டா? ஸோ √3/1. ஸோ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து √3, அட்ஜசன்ட் சைடு வந்து 1. ஸோ இது என்ன வரும்? √3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தான் வந்து ஹைபாட்னஸ் ஸ்கொயரு. ஸோ 3 + 1. ஸோ ஹைபாட்னஸ் வந்து 2. ஸோ இது வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சைன் ஏ காஸ் பி காட் ஏ ப்ளஸ் பி தான் வேணும். சைன் ஏ என்னது? தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு √3/2.
காஸ் பி என்னது? இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இதுதான் பிங்கிற ஆங்கிள். ஸோ இதுக்கு வந்து காஸ் என்ன வரும்? அதே √3/2. பிக்கு அட்ஜசன்ட் வந்து √3 தான். ஸோ √3 அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சி வந்து 90°. அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 90°. ஸோ காட் 90° என்ன வரும்? 0 அப்படின்னு வரும். ஸோ √3/2 √3/2 இருந்தாலும் இங்கே 0 வரதுனால மொத்த ஆன்சருமே 0 தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஆங்கிள் தான். 60 30 60 30 தான் இருக்குது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 4/3 tan 60 என்னது? √3. √3 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 30. காஸ் 30 என்னது? √3/2 மைனஸ் 2. சீக் 30 என்னது? 2/√3 ஸ்கொயர் மைனஸ் 3/4 இன்ட்டு காட் 60 வந்து 1/√3. கீழே டிவைடட் பை என்ன இருக்குது? sin 60 cos 30. ஸோ sin 60 என்ன வரும்? √3/2. cos 30யும் √3/2. அதே மாதிரி cos 60 1/2. sin 30 வந்து 1/2. ஸோ அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 3யும் √3 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 3/4 9/4 மைனஸ் 2 இன்ட்டு 4/3 8/3 மைனஸ் இந்த 3யும் இந்த √3 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3/4 மைனஸ் 1/4. ஸோ ரெண்டு இதில் 4 இருக்கா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 9 மைனஸ் 1/4 8/4 2ன்னு வரும். ஸோ 4 + 2 மைனஸ் 8/3 பை 2/4 வந்து 1/2. ஸோ 16 3 18 10/3 இன்ட்டு 2/1 எவ்வளோ வருது? 20/3ன்னு வருது. ஆன்சரில் வந்து பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ 6 3 சார் 18 6 2/3. தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். ஒரு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி 90°. சைன் ஏ கொடுத்துட்டாங்க. காஸ் சி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் இருக்குது. பி 90°, ஏ பிசி. சைன் ஏ வந்து 1/2. ஸோ சைன் ஏ 1/2னா ஏ என்ன டிகிரி? 30°. ஸோ இது வந்து 60°. ஸோ காஸ் சி தான் கேட்டிருக்காங்க. காஸ் ஆஃப் 60°. என்ன ஆன்சர்? அதே 1/2 தான். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். எவாலுவேட் த வேல்யூ ஆஃப். ஸோ ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ரெண்டையும் கூட்டினா 90 வருது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? கொசிக் 56 1/sin 56 அப்படின்னு எழுதலாம். ஸோ காஸ் 34. அதே மாதிரி காஸ் 59 அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து 1/sin 31 அப்படின்னு எழுதலாம். ஸோ sin 56 cos 34. sin 56 எப்படி எழுதலாம்? cos 34ன்னு எழுதலாமா? ஏன்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி sin 31 cos 59 எழுதலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1 அப்படின்னு வருது. ஸோ 0 அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க. பி sin a மைனஸ் காஸ் ஏ கொடுத்துட்டாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஏ கேட்டிருக்காங்க. முதல்ல பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ பியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகலாம். பி sin a is equal to 1 ப்ளஸ் காஸ் ஏ. பி is equal to 1 ப்ளஸ் காஸ் ஏ பை sin a. ஸோ இதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இதில் பாருங்கள், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆன்சர் எல்லாமே ஹோல் நம்பராக இருக்கா? சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி கூட இல்லை. ஸோ ஆன்சர் எல்லாமே நம்பராக தான் இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக ஏதாவது ஒரு டிகிரி கொடுத்து பாருங்கள். இப்போ நான் ஏ வந்து இங்கே 60° அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ வருது? 1 ப்ளஸ் காஸ் 60 எவ்வளோ? 1/2. சைன் 60 எவ்வளவு? √3/2. சால்வ் பண்ணிங்கன்னா 2 + 1 3/2/2/√3. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ பி வந்து √3. எப்போ? ஏ 60 இருக்கிறப்போ. ஸோ பிக்கு பதிலாக √3யும் ஏக்கு பதிலாக 60யும் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ √3 ஸ்கொயர் 3 மைனஸ் 1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் 3 காஸ் 60. ஸோ 3 அப்படியே இருக்கட்டும். 3 மைனஸ் 4 இன்ட்டு காஸ் 60 என்னது? 1/2 தான். 2 3 மைனஸ் 2 1. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு சிமிலர் கொஸ்டின் தான். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போச்சு. ஏன்னா பியோட வேல்யூ 1 ப்ளஸ் காஸ் ஏ பை சைன் ஏன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம பி ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஆன்சரில் எல்லாமே நம்பராக இருக்கிறதுனால நான் ஏக்கு பதிலாக 60° அப்படின்னு அசியூம் பண்ணிட்டேன். அசியூம் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ பி வந்து √3 வந்தது. அதை அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம்.
அடுத்த கொஸ்டின் sin 74 அண்ட் tan 74 சம் பண்ணியிருக்காங்க. அதை 0 and 45 டிகிரிக்குள்ளே ஆங்கிளை மாற்றுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே 90 மைனஸ் தீட்டாவில் மாற்றுங்கன்னு கொடுத்துருக்காங்க. sin 74 எப்படி மாற்றலாம்? cos 16ன்னு மாற்றலாம். அதே மாதிரி tan 74 cot 16ன்னு மாற்றலாம். எந்த ஆன்சர் வருது? தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். ட்ரையாங்கிள் PQR ஆர் தான் வந்து 90 டிகிரி, PQ கொடுத்துட்டாங்க, QR கொடுத்துட்டாங்க, தீட்டா வந்து Qங்கிற ஆங்கிள், இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் PQR, ஆருங்கிறது ரைட் ஆங்கிள், ஸோ PQR, PQ 29, QR 21னா இது என்ன வரும்? 20 தான் வரும். ஸோ தீட்டா வந்து Q தான். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ் 21/29 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது? 20/29 த ஹோல் ஸ்கொயர். ஸோ கீழே 841, மேலே 441 மைனஸ் 400, ஸோ 41/841 அப்படின்னு வருது. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, 2 cosec ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 3 cot ஸ்கொயர் எக்ஸ் 17 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ காட் ஸ்கொயரை கொசிக் ஸ்கொயருக்கு மாற்றலாம். ஸோ 2 cosec ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். காட் ஸ்கொயர் எப்படி மாற்றுறது? கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, அதுதான் காட் ஸ்கொயர். ஸோ அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5 cosec ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும், மைனஸ் 3 வந்து 17க்கு ஈக்குவல். ஸோ கொசிக் ஸ்கொயர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 20/5 4 அப்படின்னு வருது. ஸோ கொசிக் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2, கொசிக் எக்ஸ் எப்போ 2? 30 டிகிரியாக இருக்கிறப்ப தான் 2. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கான்செப்டில் சொன்னேன்ல, கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ மேலேயும் கீழேயும் 1 + sin தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மேலே என்ன வரும்? √1 + sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 1 - sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 1/cos தீட்டா ப்ளஸ் sin/cos தீட்டா. ஸோ இது வந்து சீக் தீட்டா, இது வந்து tan தீட்டா. எந்த ஆன்சர் வருது? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. அடுத்த கொஸ்டின், இந்த ஹோல் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே வந்து சைன் தீட்டாவை காமனாக எடுக்கலாமா? இது மாதிரி கீழே காஸ் தீட்டாவை காமனாக எடுக்கலாம். ஸோ சைன் தீட்டாவை காமனாக எடுத்தால் என்ன வருது? 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு வருது. இது மாதிரி கீழே காஸ் தீட்டாவை காமனாக எடுத்தால் என்ன வருது? 2 cos ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு வருது. ஸோ இதோட ஹோல் கியூப் இன்ட்டு 1/tan தீட்டா மைனஸ் சீக் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றா? எப்படி ஒன்று? ஏன்னா ரெண்டுமே காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவலா. ஸோ இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை tan தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ tan கியூப் தீட்டா இன்ட்டு 1/tan தீட்டா மைனஸ் சீக் ஸ்கொயர் தீட்டா. ஸோ tan தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்கொயர் மட்டும் இருக்கும். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு தெரியும் சீக் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் 1. ஸோ tan ஸ்கொயர் மைனஸ் சீக் ஸ்கொயர் என்ன வரும்? -1 அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் எடுத்துடலாம். அதாவது இதை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 - cos தீட்டா ப்ளஸ் 1 + cos தீட்டா, கீழே வந்து 1 - cos ஸ்கொயர் தீட்டா, மேலே இது ரெண்டும் கேன்சலு. ஸோ 2/sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருது. ஸோ சைன் ஸ்கொயர் எல்லாமே மேலே தான், நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயரை மேலே கொண்டு போனேன்னா கொசிக் ஸ்கொயர் தீட்டா. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இது நம்ம முந்தின வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். tan தீட்டா தெரியும் நமக்கு, என்னது 3/7. ஸோ மேலேயும் காஸ் தீட்டாவால் கீழேயும் காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். ஸோ எப்படி வரும்? 7 tan தீட்டா ப்ளஸ் 5/7 tan தீட்டா மைனஸ் 2. tan தீட்டா 3/7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 7 × 3/7 ப்ளஸ் 5/7 × 3/7 மைனஸ் 2 கேன்சல் பண்ணோன்னா 8/1ன்னு வருது. ஸோ 8 தான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட் பவர் 4 தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு கொடுத்துட்டாங்க. காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை அந்த சைடு கொண்டு போனேன்னா 1 + காட் ஸ்கொயர்னு வந்துடுமா?
அதை நம்ம கொசிக்காக மாற்றிடலாம். ஸோ 1 + காட் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துச்சுன்னா இது என்னது கொசிக் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து காட் பவர் 4 தீட்டான்னு இருக்குது. நமக்கு ஆன்சரில் தேவைப்படுறது காஸ் தீட்டா தான். ஸோ எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸ்க்கு மாற்றிடலாம். ஸோ காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் பவர் 4 தீட்டா எதுக்கு ஈக்குவல்னா 1/sin ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ சைன் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டு இதை அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ காஸ் பவர் 4 தீட்டா எதுக்கு ஈக்குவல் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ இங்கே காஸ் பவருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அப்ளை பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது 1ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள் tan 4 தீட்டா டாட் tan 6 தீட்டா 1ன்னு கொடுத்துட்டாங்க. காட் 5 தீட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இதை மல்டிப்ளை பண்ணால் 1 வருதுன்னா கண்டிப்பாக 1 வந்து இன்னொன்னோட ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல்னு வந்தாலே ஒன்று டேனை காட்டுக்கு மாற்றுங்க, இல்லை காட்டை வந்து இது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்றா காட்டுக்கு மாற்றணும். ஸோ tan 4 தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ tan 6 தீட்டாவை எப்படி எழுதலாம் 1/cot 6 தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ tan 4 தீட்டாவும் cot 6 தீட்டாவும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் tan தீட்டா வந்து cot 90 - தீட்டாக்கு தானே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த tan 4 தீட்டாவை இந்த காட்டில் எழுதுறேன். ஸோ எப்படி எழுதலாம் cot ஆஃப் 90 - 4 தீட்டான்னு எழுதலாமா. ஸோ இந்த சைடு cot 6 தீட்டா இருக்குது. ஸோ 90 - 4 தீட்டாவும் 6 தீட்டாவும் ஈக்குவல். ஸோ 90 - 4 தீட்டா 2 டிகிரியுமே ஈக்குவல். ஸோ 10 தீட்டா 90 டிகிரின்னு வருது. ஸோ தீட்டா வந்து 9 டிகிரி. நம்ம கொஸ்டினில் கேட்டது என்னது cot 5 தீட்டா. ஸோ cot ஆஃப் 45 டிகிரி கேட்டிருக்காங்க. cot 45 வந்து 1. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். நம்ம கான்செப்டில் பார்த்தது பாருங்கள் sin 150யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது முதல்ல 90 to 180க்குள்ளே இருக்கா. ஸோ இதை எப்படி எழுதலாம் sin ஆஃப் 180 - 30 அப்படின்னு எழுதலாம். சைன் இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா. ஸோ வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் sin 30 டிகிரி. sin 30 என்னது √1/2. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 0.5க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள் காஸ் ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொசிகே ப்ளஸ் காட் ஏ பை கொசிகே மைனஸ் காட் ஏவோடது கேட்டிருக்காங்க. ஸோ காஸ் ஏ எவ்வளவு 6/7. இது பாருங்கள் நம்ம கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ண முடியுமா. ஸோ மேலேயும் கீழேயும் கொசிகே ப்ளஸ் காட் ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே என்ன வரும் கொசிகே ப்ளஸ் காட் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். கீழே கொசிக் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏன்னு வரும். கீழே 1 தான் வரும். ஸோ இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம கொடுத்துருக்கிறது காஸ் தான். ஆனால் நம்மளுக்கு கொசிக்கும் காட்டும் வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது ட்ரையாங்கிளே வரைஞ்சிடலாம். ட்ரையாங்கிள் இந்த ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏங்கிறது தான் காஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் சைடு 6 ஹைபாட்டனஸ் 7. ஸோ இன்னொரு சைடு என்னவா இருக்கும் 49 - 49 வந்து 36 + x² ஈக்குவல். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து √13. ஸோ எக்ஸ் வந்து எவ்வளவு √13. இப்போ நம்ம கொசிகே ப்ளஸ் காட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா. கொசிகே என்னது ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட் சைடு. ஸோ 7/√13. காட் ஏ என்னது அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஸோ 6/√13. ஸோ ஹோல் ஸ்கொயர் இருக்கு. 7 + 6 13. 13/√13 வருது. ஸோ கேன்சல் பண்ணால் √13 மட்டும் இருக்கும். √13 த ஹோல் ஸ்கொயர் 13. ஸோ 13ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 13th and 17th செப்டம்பர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் sin 31 டிகிரி ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. cot 59 தான் கேட்டிருக்காங்க. இந்த 59 31 கூட்டினா 90 டிகிரின்னு வருதா. ஸோ நமக்கு வந்து tan 31 கிடச்சிருச்சுன்னா cot 59 கிடச்ச மாதிரி. ஸோ tan 31 கண்டுபிடிக்கணும். sin 31 என்னது ஆல்ஃபாவா. ஸோ sin 31 ஆல்ஃபானா இதை வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ்ன்னு எழுதலாமா. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இது தீட்டானா ஆப்போசிட் வந்து ஆல்ஃபா பை ஹைபாட்டனஸ் 1ன்னு வச்சுக்கிறேன். இது 1. ஸோ இந்த இடம் என்னது இந்த இடம் என்னன்னு தெரியணும். ஸோ 1² = α² + x². x² என்னது 1 - α². ஸோ எக்ஸ் வந்து √1 - α². இந்த இடம் √1 - α². நமக்கு tan 31 தானே தெரியணும். tan 31 என்னது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ α/√1 - α² வருமா. எந்த ஆப்ஷன் வருது α/√1 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்.
ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. காட் தீட்டா ப்ளஸ் கொசிக் தீட்டா கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 + sin தீட்டா 1 - sin தீட்டா சைன் கேன்சல் ஆயிரும். ஸோ 2/1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 சீக் தீட்டா. காஸ் ஸ்கொயரை மேலே கொண்டு போனோன்னா என்ன ஆகும்? 2 சீக் ஸ்கொயர் தீட்டா வந்து 4 சீக் தீட்டாக்கு ஈக்குவல். ஸோ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சீக் தீட்டா என்னன்னா 2 அப்படின்னா தீட்டா என்ன வரும்? தீட்டா வந்து 60 டிகிரி. ஸோ காட் தீட்டா ப்ளஸ் கொசிக் தீட்டா தான் கேட்டிருக்காங்க. காட் 60 ப்ளஸ் கொசிக் 60. காட் 60 எவ்வளவு? 1/√3. கொசிக் 60 எவ்வளவு? 2/√3. ரெண்டத்தையும் கூட்டணும்னா 3/√3ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணால் √3. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச டிகிரி தான், 30, 60, 60ன்னு. ஸோ அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். பி இன்ட்டு √3 ப்ளஸ் காட் 30 என்னது? √3. tan 60 என்னது? அதுவும் √3 தான், √3 கியூபு மைனஸ் 2 இன்ட்டு sin 60 √3/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். பி இன்ட்டு 2√3 எதுக்கு ஈக்குவல்னா 3√3 மைனஸ் √3க்கு ஈக்குவல். ஸோ இது வந்து 2√3 தான் இந்த சைடு. இந்த சைடும் 2√3 இன்ட்டு பி இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணோன்னா பி வந்து 1க்கு ஈக்குவல். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. tan x by sec x நம்ம sin cosக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம். sin x by cos x by 1/cos x. ஸோ cos x கேன்சல் ஆயிரும். ஸோ sin x 1/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் வந்து 30 டிகிரி. ஸோ cos x பார்த்தீங்கன்னா √3/2ன்னு வரும். ஸோ அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 1/2 ப்ளஸ் √3/2 த ஹோல் ஸ்கொயர். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ 1 ப்ளஸ் √3 த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் வந்து 3 ப்ளஸ் 2√3/4. ஸோ 4 ப்ளஸ் 2√3/4. ஸோ மேலையும் கீழையும் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இது 2, இதுவும் 2, இதில் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 ப்ளஸ் √3/2. எந்த ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சைன் பி கொடுத்துட்டாங்க, அதாவது ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்னஸ் கொடுத்துட்டாங்க. காஸ் பி இன்ட்டு சீக் பி மைனஸ் tan பி கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ சைன் பி தானே, இது பின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடு 15, ஹைபார்ட்னஸ் 17னா அட்ஜசன்ட் சைடு வந்து 8. அப்படியே இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். காஸ் பி என்னதுங்க? 8/17. சீக் பி வந்து 17/8 மைனஸ் tan பி என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு 15/8. சிம்பிளிஃபை பண்ணணும்னா 8/17 இன்ட்டு 17 - 15 2/8. ஸோ 8 கேன்சல் ஆயிரும். 2/17. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். tan ஏ கொடுத்துட்டாங்க, இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரியும், sin a by cos a போட்டோம்னா tan a வந்துடும். ஸோ மேலையும் காசால் கீழையும் காசால் டிவைட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? 7 tan a மைனஸ் 3/7 tan a ப்ளஸ் 3. இன்னொரு ப்ளஸ் 4ம் இருக்குது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 7 × 5/7 மைனஸ் 3/7 × 5/7 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4. 7 7 கேன்சலா? ஸோ 5 - 3 என்ன? 2. 5 + 3 8 ப்ளஸ் 4. ஸோ 1/4 ப்ளஸ் 4 என்ன வரும்? 17/4ன்னு வரும். ஸோ எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுனா எப்படி எழுதுறது? 4ஆல் டிவைட் பண்ணால் 4, ரிமைண்டர் 1, கீழே வந்து 4 தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏ வந்து 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து கொசிகேவை காமனாக எடுத்துடுறேன். கொசிகேவை காமனாக எடுத்துட்டேன்னா என்ன வரும்? அப்படியே அதை கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிடுறேன். அப்படின்னா கொசிகே ப்ளஸ் 1 ப்ளஸ் கொசிகே மைனஸ் 1 பை கொசிக் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 வரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலில் தானே இருக்குது, -1 இருக்குது. அதை அப்படியே கீழே எழுதுகிறேன். ஸோ இது சிகே ப்ளஸ் 1 ப்ளஸ் சிகே மைனஸ் 1 பை சீக் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ மேலே 1 1 கேன்சலா? ஸோ 2 கொசிகேன்னு இருக்கும். ஸோ 2 கொசிகே இன்ட்டு கொசிகே. ஸோ கொசிக் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா? ஸோ டிவைடட் பை காட் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதுறேன். அதே மாதிரி கீழே என்ன இருக்குது?
சிகே இன்ட்டு 2c சீக் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 எப்படி எழுதலாம், tan ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ எல்லாத்தையும் சைன் அண்ட் காஸ்க்கு மாற்றுறேன். ஸோ 2 கொசிக் ஸ்கொயர் ஏ அப்போ என்ன வரும், 2/sin ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி 2 சீக் ஸ்கொயர் ஏ 2/cos ஸ்கொயர் ஏ. காட் ஸ்கொயரை மாற்றினேன்னா ஸோ டிவைடடில் இருக்குது. ஸோ sin ஸ்கொயர் ஏ/cos ஸ்கொயர் ஏன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் ஏ/sin ஸ்கொயர் ஏன்னு வரும். ஏன்னா ரெண்டுமே டிவிஷனில் இருக்குது. ஸோ cos ஸ்கொயர் கேன்சல், sin ஸ்கொயர் கேன்சல், 2 கேன்சல் ஆயிரும். tan ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நம்ம ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்களா. ஸோ tan ஸ்கொயர் 60 என்னது, √3 த ஹோல் ஸ்கொயர். √3 ஸ்கொயருங்கிறது 3 தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போகுது. நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணுறப்ப இவ்வளோ டீட்டெயிலாக சால்வ் பண்ணணும்னு இல்லை, டக்குன்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டீட்டெயிலாக எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எம்முக்கும் ஒய்க்கும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், எம்முக்கு பதிலாக ஏசிகே. ஸோ ஏ ஸ்கொயர் சீக் ஸ்கொயர் ஏ, அப்புறம் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ஒய்க்கு பதிலாக பி tan ஏ, பி ஸ்கொயர் tan ஸ்கொயர் ஏ. ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் tan ஸ்கொயர் ஏ, கீழே பி ஸ்கொயர், எம் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் சீக் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட் இதில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் காமன் அடுத்தனா என்ன வரும், சீக் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்னு வருமா. ஸோ அதை அப்படியே 1 எழுதிடலாம். இதில் இது ரெண்டுமே கேன்சல், டேனையும் சீக்கையும் அப்படியே சைன் அண்ட் காஸ்க்கு எழுதுகிறேன். ஸோ sin ஸ்கொயர் ஏ/cos ஸ்கொயர் ஏ, சீக் ஸ்கொயர் ஏ 1/cos ஸ்கொயர் ஏ அப்படின்னு வரும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காசும் கேன்சல், sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து 1. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். காஸ் 24 டிகிரி m/n கொடுத்துட்டாங்க. ஸோ கொசிக் 24 மைனஸ் காஸ் 66 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 24 66 இருக்குது. நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இது 90 டிகிரி. ஸோ இது 24ன்னு வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக இது வந்து 66 தான். ஸோ முதல்ல காஸ் 24 தானே கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் சைடு m/, ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேர்ட் சைடு தானே தெரியணும். தேர்ட் சைடு என்னது, ஹைபாட்னஸ் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் வந்து இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து √n ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ இந்த இடம் என்ன தெரிஞ்சிருச்சு, √n ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு கொசிக் 24 மைனஸ் காஸ் 66 தான் தேவை. ஸோ கொசிக் 24 மைனஸ் காஸ் 66. கொசிக் 24 என்னது, ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட் சைடு. ஹைபாட்டனஸ் வந்து n பை ஆப்போசிட் சைடு வந்து √n ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் காஸ் 66 என்னது, அட்ஜசன்ட் சைடு பை n ஹைபாட்டனஸ். ஸோ √n ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் பை n. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். n ஸ்கொயர் மைனஸ் √n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸ்கொயர் ஆயிரும். n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ஸோ n இன்ட்டு √n ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். இதை அப்படியே உள்ள மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் n ஸ்கொயரும் n ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் எம் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ எம் ஸ்கொயர் பை n இன்ட்டு √n ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ எந்த ஆப்ஷன் வருது நல்லா பாருங்கள். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது. செகண்ட்லையும் தேர்ட்லையும் எம் ஸ்கொயர் மேலே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் தான் கரெக்டாக இருக்குது எக்ஸாக்டாக. அடுத்த கொஸ்டின், சீக் தீட்டா கொடுத்துட்டாங்க, 3 கொசிக் தீட்டா ப்ளஸ் 3 காட் தீட்டா கேட்டிருக்காங்க. ஸோ 29/20 கொடுத்துட்டாங்க. ஸோ சாம்பிள் சைட் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தானே தெரியுது. ஸோ அப்படியே டயக்ராம் வரைஞ்சோம்னா சீக் தீட்டா, ஹைபாட்டனஸ் 29, அட்ஜசன்ட் சைடு 20, அப்படின்னா இன்னொரு சைடு என்னவாக இருக்கும், 21 தான் இருக்கும். ஸோ 3 கொசிக் தீட்டா ப்ளஸ் 3 காட் தீட்டா தான் கேட்டிருக்காங்க. 3 இன்ட்டு கொசிக் தீட்டா என்னது, ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட் சைடு. ஹைபாட்டனஸ் வந்து 29, ஆப்போசிட் சைடு 21 ப்ளஸ் 3 இன்ட்டு காட் தீட்டா என்னது, அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஸோ 20/21 அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 3/21 காமனாக எடுத்துக்கிறேன். இன்ட்டு 29 + 20 வந்து 49 வரும். ஸோ 21 வந்து 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா 7, 7 49 7. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி 90 டிகிரி, tan ஏ கொடுத்துட்டாங்க, 4 sin A cos A கேட்டிருக்காங்க. ஸோ tan A எப்போ 1,
ஏ வந்து 45 டிகிரியாக இருந்தால் தானே ஒன்று. ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 4 sin 45 டிகிரி என்னது 1/√2. அதே மாதிரி cos 45 1/√2 தான். ஸோ √2 4 கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு வரும். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் x cos θ ப்ளஸ் y sin θ ஏக்கு ஈக்குவல். x sin θ மைனஸ் y cos θ பிக்கு ஈக்குவல். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு பதிலாக என்னது x cos θ ப்ளஸ் y sin θ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக x sin θ மைனஸ் y cos θக்கு ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்படியே வேல்யூவை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ x ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் θ ப்ளஸ் y ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் 2xy காஸ் θ சைன் θன்னு வரும். இதுலையும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சைன் காஸ் ஸ்கொயர் θ மைனஸ் 2xy காஸ் θ சைன் θன்னு வருமா? ஸோ இது ரெண்டுமே கேன்சல். ஸோ இது ரெண்டத்தில் இருந்தும் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θன்னு வரும். அதே மாதிரி இதுல இருந்து ஒய் ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θன்னு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் sin a ப்ளஸ் காஸ் ஏ கொடுத்துட்டாங்க. sin பவர் 4a ப்ளஸ் காஸ் பவர் 4a கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஸ்கொயர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ முதல்ல ஒரு தடவை ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 sin a காஸ் ஏ. வேற ஒன்றும் இல்லை, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மேலே இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1/2 4 × 2ன்னு வரும். ஸோ 1/8. ஸோ sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ என்னது 1 தெரியுமா? ஸோ 1 + 2 sin a காஸ் ஏ அது வந்து 1/8க்கு ஈக்குவல். ஸோ 2 sin a காஸ் ஏ பார்த்தீங்கன்னா -7/8க்கு ஈக்குவல். ஸோ 2 அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ sin a காஸ் ஏ எதுக்கு ஈக்குவல்? -7/16க்கு வந்து ஈக்குவல். நம்ம கண்டுபிடிக்க சொன்னது sin பவர் 4a ப்ளஸ் காஸ் பவர் 4a தானே. இது எப்போ வரும்னா sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை ஸ்கொயர் பண்ணால் தான் வரும். ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? sin பவர் 4a ப்ளஸ் காஸ் பவர் 4a ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்படி தான் வரும். ஸோ இது வந்து நமக்கு 1ன்னு தெரியும். ஏன்னா sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர். ஸோ ஒரு சைடு 1 ஸ்கொயர் தான் இருக்குது. இது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அப்படியே வச்சுக்கிறேன். sin பவர் 4a ப்ளஸ் காஸ் பவர் 4a 2 sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா? 2 அப்படியே இருக்கட்டும். sin a காஸ் ஏவோட வேல்யூ தெரியுமா நமக்கு? ஸோ sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ என்ன வேல்யூ? 49/256 அப்படின்னு வரும். அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 49/256. ஸோ இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ sin பவர் 4a ப்ளஸ் காஸ் பவர் 4a எதுக்கு ஈக்குவல்னா 1 - 98/256க்கு ஈக்குவல். இதை சால்வ் பண்ண வேண்டியதான். எவ்வளோ வருது? 256 - 98/256 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 158 அப்படின்னு வரும். 158/256. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணனா 79/128 அப்படின்னு வரும். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு லென்த்தியாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த 90 + θன்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நார்மல் தீட்டா கொண்டு வந்துடலாம். 90 + θ 90 - θ எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம தீட்டாவுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம்னா கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே ஹோல் நம்பர் தான். ஸோ தீட்டாவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணாலே கிடச்சிரும். ஸோ 4 cos 90 - θ எப்படி எழுதலாம்? sin θ அப்படின்னு எழுதலாம். ஸோ sin 90 + θ எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ தான் பார்த்தோம். இது வந்து n × 90 + θ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ 90க்கு முன்னாடி 1ங்கிற ஆட் நம்பர் இருக்குது. ஆடாக இருந்தால் சைனை காஸ்க்கு மாற்றணும். ஸோ sin θவை cos cube θன்னு எழுதுறேன். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் தான் 90 + θ. ஸோ ப்ளஸ் தான். ஸோ -4 × sin 90 + θ அதே தான் cos θ. cos 90 - θ sin θ sin cube θ. கீழே cos 180 ஆல் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? cos of 90 + 4θன்னு வரும். நமக்கு தெரியும் cos வந்து இது செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ மைனஸு 90க்கு முன்னாடி 1 தான் இருக்குது. ஸோ cos to sin மாற்றணும். -sin 4θ அப்படின்னு வருமா? ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக வந்திருக்கு. இப்போ நம்ம தீட்டாவுக்கு பதிலாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ தீட்டா என்ன வச்சுக்கலாம்? தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 4 அப்படியே இருக்கட்டும். sin θ என்னது? 60 டிகிரி √3/2. cos θ 1/2 தான் ஹோல் கியூபு. -4 cos 60 பார்த்தீங்கன்னா 1/2.
sin theta √3/2 the whole cube. கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இன்ட்டு 4 × 60 வந்து 240 அப்படின்னு வருது. மறுபடியும் 90க்கு மேலே வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 4 √3/2 1/2 காமனாக எடுக்கிறேன். 4 × √3/2 × 1/2 காமனாக எடுத்தேன்னா என்ன வரும்? 1/2 the whole squareன்னு வருமா? ஸோ 1/4 மைனஸ் √3/2 the whole squareன்னு வரும் 3/4. கீழே மைனஸ் சைன் 240 இருக்கு. ஸோ அது எப்படி எழுதலாம்? 180 + 16 எழுதலாமா? ஸோ இதை 180 + 16 எழுதலாம். ஸோ 90க்கு முன்னாடி 2 × 19 வரும். ஸோ 2 × 90 இருந்தால் என்ன? அதை அப்படியே வச்சுக்கலாம். சைன் டு சைன் தான். ஸோ சைன் 60 தான். ஆனால் இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் இது நெகட்டிவா? ஸோ ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் இருக்குது. இன்னொரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா ப்ளஸ் சைன் 16 ஆயிரும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 4 2 2 கேன்சல் ஆயிரும். √3 × 1/4 - 3/4 - 2/4ன்னு வரும். ஸோ மைனஸ் 1/2 டிவைடட் பை சைன் 60 என்னது? √3/2 தான். ஸோ மேலேயும் √3/2 கீழேயும் √3/2 √3 √3 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா கடைசியில் -1 மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஏன்னா நமக்கு 90 + θ 90 - θ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே பண்ணல. நம்ம 90 + θ எல்லாத்தையுமே வந்து வெறும் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிட்டு தீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அதை அப்ளை பண்ணாலே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிருது. ஸோ tan A 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னா இது தீட்டானா இது 3 இது 5 அப்படின்னா இது என்ன வரும்? √3² + 5² தானே? எவ்வளவு? 25 + 9 √34ன்னு வரும். நம்ம கேட்டது என்னது? காஸ் ஏ தான். காஸ் ஏ என்னது? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னஸ். ஸோ 5/√34. எந்த ஆப்ஷன்? 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் sin θ + cos θ = √3 cos θ. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு cot θ கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல காசு அந்த சைடு கொண்டு போகலாம். sin θ = √3 cos θ - 1 - cos θ. cos θவை காமனாக எடுத்து இங்கிட்டு கொண்டு வரேன். ஸோ sin θ / cos θ என்னதுக்கு ஈக்குவல்? √3 - 1க்கு ஈக்குவல். இது tan θ தானே? ஸோ tan θ √3 - 1க்கு ஈக்குவல்னா cot θ 1/√3 - 1க்கு ஈக்குவல். cot θ. ஸோ 1/√3 - 1 இல்லை. ஏன்னா √3 - 1 எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். √3 + 1/√3 + 1. ஸோ மேலே √3 + 1 மட்டும்தான் இருக்கும். கீழே 3 - 1 2ன்னு வரும். ஸோ √3 + 1/2. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். cosec x 5/4ன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டேன்னா 5ங்கிறது ஹைபாட்டனஸ், 4ங்கிறது வந்து ஆப்போசிட் சைடு. நமக்கு 2 சைடு தெரியும். ஸோ 3வது சைடு வந்து 3ஆக தான் இருக்கணும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்படியே sin x cot x எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதான். 5 × sin² x என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஸோ 4/5 the whole square ப்ளஸ் 8 cot² x என்னது? அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஸோ 3/4 the whole square. tan x காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் 4/3 the whole square. ஸோ cos x என்ன வரும்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனஸ். ஸோ 3/5 the whole square. அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 5 × 16/25 ப்ளஸ் 8 × 3/4 வரும் 9/16 27 × 16/9 minus 125 × 9/25. ஸோ 5 25 கேன்சல் பண்ணால் 5, 8 இதையும் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ மேலே என்ன வருது? 16/5 ப்ளஸ் 9/2ன்னு வருது. கீழே பார்த்தீங்கன்னா 9 27 கேன்சல் பண்ணால் 3, 25 125 கேன்சல் பண்ணால் 5. ஸோ கீழே என்ன வருதுன்னா 3 × 16 48 மைனஸ் 45 அப்படின்னு வருது. மேலே அப்படியே எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 16 × 2 32 ப்ளஸ் 45/10. கீழே வந்து 3ன்னு இருக்கும். ஸோ 1/3. ஸோ மேலே என்ன வருது? 77/30. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 18th and 19th. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 18 செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டது. எந்த ஆங்கிளில் சைனும் காசும் ஒன்றா இருக்கும்? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 45 டிகிரி தான் கரெக்ட். ஏன்னா ரெண்டத்துலையுமே 1/√2 தான் சைனுக்கும் காசுக்கும். அடுத்த கொஸ்டின் 3 sin A + 4 cos A வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க.
tan A தான் கேட்டிருக்காங்க. நமக்கு சைனோட வேல்யூ இல்லை காசோட வேல்யூ தெரியணுமா tan A கண்டுபிடிக்க? ஃபஸ்ட்டு 5 வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ 3/5 sin A ப்ளஸ் 4/5 cos A. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது, sin A cos Aன்னு இருக்குது. இது sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் Aங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ இந்த இடத்துல sin Aவும் இருக்குது, cos Aவும் இருக்குது, 1ம் இருக்குது. ஸோ இது வந்து sin Aக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி இது வந்து cos Aக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி தானே? ஸோ sin A வந்து 3/5, cos A 4/5. இப்போ tan A என்னது? sin A by cos A, அதான் tan A. ஸோ என்ன வரும்? 3/5/4/5 என்ன வரும்? 3/4. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சீக் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, காட் தீட்டா கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா இதுதான் டீங்கிற ஆங்கிள்னு வச்சுக்கலாம், இது 90 டிகிரி. சீக் என்னது? ஹைபாட்டனஸ் பை அட்ஜசன்ட். இது அட்ஜசன்ட், இது ஹைபாட்டனஸ். அப்போது இது எக்ஸு, இது வந்து ஒய். இப்போ தேர்ட் சைடு என்னவா இருக்கும்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா x² மைனஸ் ஒய் ஸ்கொயராக தான், ரூட் ஆஃப் x² மைனஸ் ஒய் ஸ்கொயராக இருக்கும். ஸோ காட் டி, காட்டுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. இங்கே அட்ஜசன்ட் என்னது? ஒய், ஆப்போசிட் என்னது? ரூட் ஆஃப் x² மைனஸ் ஒய் ஸ்கொயர். எந்த ஆப்ஷன் வருது? ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பார்த்தோன்னே சொல்லிடலாம். 55 35 ஆட் பண்ணால் 90 வருதா? ஸோ காட் 35 tan 55ன்னு மாற்றிடுறேன். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா 1. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கீழே இதுக்கு கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிடலாம், இதை வந்து sin A cos Aன்னு மாற்றிடலாம். ஸோ sin A அப்படியே இருக்குது, 1 + cos A அப்படியே இருக்குது. நான் கீழே வந்து 1 - cos Aவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மேலேயும் 1 - cos Aவால் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ ப்ளஸ் காட் ஏவை எப்படி எழுதலாம்? cos A by sin A அப்படின்னு எழுதலாம். sin A அப்படியே இருக்கட்டும், 1 - cos A by sin ஸ்கொயர் A அப்படின்னு வரும். இந்த சைடு அப்படியே தான், cos A by sin A. ஸோ sin A sin ஸ்கொயரே கேன்சல் ஆகிடும். ஸோ மேலேயும் கீழே அப்படியே சேமாக இருக்கனால அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ மேலே ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும், கீழே வந்து sin A அப்படின்னு வரும். ஸோ cosec A அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன். tan தீட்டா கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னா இது தீட்டானா ஆப்போசிட் வந்து 8, அட்ஜசன்ட் வந்து 15. ஸோ ரெண்டு சைடு 8 15னா தேர்ட் சைடு என்னது? இது ஒரு சாம்பிள் சைடு. ஸோ தேர்ட் சைடு வந்து 17 தான் வரும், அது ஹைபாட்டனஸ். அப்படியே இதில் அப்ளை பண்ண வேண்டியதான், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - sin தீட்டா இங்கே என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், 8/17. அதே மாதிரி கீழே ரூட் ஆஃப் 1 + 8/17. மேலே 17 - 8 என்ன வரும்? ரூட் ஆஃப் 9 வரும், ரூட் ஆஃப் 9/17. கீழே ரூட் ஆஃப் 25/17. ரூட் 17 கேன்சல் ஆகிரும். மேலே பார்த்தீங்கன்னா 3, கீழே பார்த்தீங்கன்னா 5. 3/5. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த கொஸ்டின் பாருங்கள், sin A sin B அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரெண்டு சைனும் சேமாக இருக்குது. இப்படி வரணும்னா என்ன பண்ணணும்? அதாவது நீங்கள் sin A + Bஐயோ sin A - Bஐயோ ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு sin A cos B இல்லை cos A sin Bன்னு வெவ்வேறு ஃபங்க்ஷன் தான் வரும், அப்படி தானே? ஸோ இது வந்து cos A + Bஐயும் cos A - Bஐயும் ரிலேட் பண்ணி தான் வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. cos A + B cos A - B இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாமா? cos A + B என்னது? இதில் வந்து சைன் நெகட்டிவாக இருக்கும், cos A cos B மைனஸ் sin A sin B. cos A - B என்னது? அதே தான், cos A cos B ப்ளஸ் sin A sin B. ஸோ நமக்கு வந்து sin A sin B வரணும்னா என்ன பண்ணணும்? cos A - Bயில் இருந்து தான் நீங்கள் cos A + Bயை மைனஸ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2 sin A sin Bன்னு வருமா? ஸோ இந்த மொத்த இதை 2ஆல் டிவைட் பண்ணேன்னா தான் எனக்கு என்ன வருது? sin A sin B அப்படிங்கிறது வருது. ஸோ sin A sin B வந்து 1/2 ஆஃப் cos A - C மைனஸ் cos A + Bக்கு ஈக்குவல். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மேலேயும் கீழேயும் நம்ம கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே. ஸோ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? sec தீட்டா + 1 இந்த ஹோல் ஸ்கொயர்னு வரும், கீழே sec ஸ்கொயர் தீட்டா -1 வரும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? கான்ஜுகேட்டால் sec தீட்டா -1 த ஹோல் ஸ்கொயர்
பை சீக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ மேலே இருக்கிறத அப்படியே வெளியே எடுத்துடுறேன். சீக் தீட்டா ப்ளஸ் 1. கீழே வந்து டேன் ஸ்கொயர் தீட்டா, அதை வெளியே எடுத்தோம்னா டேன் தீட்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி மேலே சீக் தீட்டா மைனஸ் 1, கீழே வந்து டேன் தீட்டா. அப்படியே ஆட் பண்ணால் என்ன வருது? 2 சீக் தீட்டா பை டேன் தீட்டான்னு வருது. ஸோ 2 இன்ட்டு சீக் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? டேன் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ காஸ் தீட்டா கேன்சல். சைன் தீட்டா மேலே போச்சுன்னா கொசிக் தீட்டான்னு வரும். ஸோ 2 கொசிக் தீட்டா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஸோ 2664 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இதை காசாக மாற்றி ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி 3258 இதையும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக தான் இருக்குது. இதையும் சைனாக மாற்றி ஆட் பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ரூட் ஆஃப் 9 சைன் ஸ்கொயர் 26 அப்படியே இருக்கட்டும். இதை காஸ் ஸ்கொயர் 26 அப்படின்னு எழுதலாமா? ப்ளஸ் 36 கீழே வந்து 32 மைனஸ் ரெண்டுத்துலையுமே 7 காமனாக எடுத்துகிறேன். -7 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 32 அப்படியே இருக்கட்டும். காஸ் ஸ்கொயர் 58 எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் 32 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மேலே 9 காமனாக எடுத்திங்கன்னா சைன் ஸ்கொயர் 26 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 26னு வரும். ஸோ அது வந்து 1க்கு ஈக்குவல். ஸோ மேலே 9 மட்டும்தான். சைன் ஸ்கொயர் 26 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 26 1 ப்ளஸ் 36. அதே மாதிரி கீழே 32 மைனஸ் 7 இதோட வேல்யூ என்னென்னா 1. ஸோ மேலே வந்து ரூட் ஆஃப் 45 கீழே வந்து 25. ஸோ இது கேன்சல் பண்ணினா 5a, இது வந்து 9 வரும். 3/√5 அப்படின்னு வருது. ஸோ எல்லாத்துலேயுமே ஹோல் நம்பராக இருக்கனால கீழேயும் √5ஆல் மேலேயும் √5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3√5/5. எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 19 செப்டம்பரில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ வந்து √3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 2 சைன் ஏ காஸ் ஏ. இப்போது சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ கொடுத்துட்டு 2 சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் ஏன்னு வருமா? இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். என்ன வருது? 3ன்னு வருது. இதோட வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவலா? ஸோ 1 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? 2 சைன் ஏ காஸ் ஏ வந்து 3 - 1 2க்கு ஈக்குவல். ஸோ சைன் ஏ காஸ் ஏ எதுக்கு ஈக்குவல்? 1க்கு வந்து ஈக்குவல். இப்படி கிடச்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ வந்து √3ன்னு இருந்ததுன்னா 2 சைன் ஏ காஸ் ஏ கேட்டாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நமக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டேன் ஏ ப்ளஸ் காட் ஏ இதுக்கு என்ன வேல்யூ? சீக் ஏ கொசீக் ஏ. சீக் ஏ இன்ட்டு கொசீக் ஏ தான் வேல்யூ. இந்த சைனுக்கு எப்படி எழுதலாம்? 1/sin ஏ காஸ் ஏன்னு எழுதலாமா? ஸோ இதையும் சைன் காஸ்க்கு மாற்றியாச்சு. நமக்கு இதோட வேல்யூவும் தெரியும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? 1/sin ஏ காஸ் ஏ. சைன் ஏ காஸ் ஏ இங்கே 1ன்னு தெரியும். ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் ஏ என்னது? 2 தான். ஸோ 2. ஸோ 1 + 2 என்னது? 3. ஸோ ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஒன்றும் பண்ணல. சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ வந்து √3ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரில் 2 சைன் ஏ காஸ் ஏன்னு இருக்குது. அதனால் நம்ம இந்த ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம். ஸ்கொயர் அப்ளை பண்ணோனாலே சைன் ஏ காஸ் ஏ கிடச்சிருது. டேன் ஏ ப்ளஸ் காட் ஏவை வந்து நம்ம சீக் ஏ கொசீக் ஏன்னு எழுத முடியும். அதை மறுபடியும் சைனுக்கு மாற்றினோம்னா அதோட வேல்யூவும் கிடச்சிருது. அடுத்து பாருங்கள். sin x + cosec x = 2. sin பவர் 7x + cosec பவர் 7x தான் கேட்டிருக்காங்க. sin x அப்படியே இருக்கட்டும். cosec x 1/sin x எழுதலாமா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். a + 1/a 2ஆக இருந்துச்சுன்னா a = 1ன்னு அர்த்தம். ஸோ இங்கே sin x வந்து 1ஆ? ஸோ x எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்படியே இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். sin 90^7 என்ன? 1 தான். cosec 90^7 அதுவும் 1 தான். 1 + 1 என்ன வரும்? 2 தான் வரும். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ 3 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 5 காஸ் ஸ்கொயர் தீட்டா = 4ன்னு கொடுத்துட்டு tan தீட்டா கேட்டிருக்காங்க. நிறையா சம் முன்னாடியே பார்த்துருக்கோம். காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயருக்கு மாற்றுங்க, இல்லை சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயருக்கு மாற்றுங்க. நான் சைன் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு காஸ் ஸ்கொயரை 1 - sin ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். என்ன வரும்? ஃபுல்லாக உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -2 sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ப்ளஸ் 5 வந்து 4க்கு ஈக்குவல். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? -1/-2 மைனஸ் கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா வந்து 1/√2. ஸோ தீட்டா 45 டிகிரி.
tan 45 என்ன 1. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்னது காஸ் ஸ்கொயர் 32. அதே மாதிரி 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என்னது சீக் ஸ்கொயர் 58. சீக் ஸ்கொயர் 58 எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் 58ன்னு எழுதலாமா? ஸோ காஸ் ஸ்கொயர் 32 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 58. ரெண்டுமே பாருங்கள் 32 58 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்குது. ஸோ ஒன்றை வந்து சைன் ஸ்கொயருக்கு மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை சைன் ஸ்கொயர் 58 அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்து உள்ளது வந்து காஸ் ஸ்கொயர் 58. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சைன் 2t இருக்கா, அதை வந்து டீக்கு மாற்றுறேன். எப்படி மாற்றுறது? 1 மைனஸ் 2 sin t cos t பை 1 ப்ளஸ் 2 sin t cos t. இந்த சைடு அப்படியே இருக்கும். காஸ் டி மைனஸ் சைன் டி பை காஸ் டி ப்ளஸ் சைன் டி அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் 1 இருக்குது, 2 sin t cos t இருக்குது. இந்த 1க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அதே மாதிரி கீழேயும் அதே இது பண்ணலாமா? அப்படி பண்ணால் என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் 2 sin t cos t. ஸோ அது மேலே என்ன வரும்? காஸ் டி மைனஸ் சைன் டி த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி கீழே வந்து காஸ் டி ப்ளஸ் சைன் டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது மேலே ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸ். ஸோ இது அப்படியே காஸ் டி ப்ளஸ் சைன் டி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டி மைனஸ் சைன் டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் ஸ்கொயரும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ மேலேயும் காஸ் டி மைனஸ் சைன் டி, கீழே காஸ் டி ப்ளஸ் சைன் டி. ஸோ இதை டேனுக்கு மாற்றணும் என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் காஸ் ஆல்ரெடி வெயிட் பண்ணுறேன். ஸோ 1 மைனஸ் டேன் டி பை 1 ப்ளஸ் டேன் டி அப்படின்னு வருது. எந்த ஆப்ஷன் கரெக்டு? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 2 sin தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. உங்களுக்கு தெரியும் a sin தீட்டா ப்ளஸ் b காஸ் தீட்டா. இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதே ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் வேல்யூ. ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ரூட் 13. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். tan தீட்டா 5/8ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. மேலே எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். கீழே வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர், அதே மாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா தான் கேட்டிருக்காங்க, அதை தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ tan தீட்டா 5/8, tan ஸ்கொயர் தீட்டா 25/64. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். tan தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா 2னா தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை எப்படி எழுதலாம்? tan தீட்டா ப்ளஸ் 1/tan தீட்டா அப்படின்னு எழுதலாமா? அதே தான், a ப்ளஸ் 1/a 2னா a வந்து 1க்கு ஈக்குவல், tan தீட்டா 1. ஸோ தீட்டா வந்து 45 டிகிரி. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. மேலே இதுலேயும் கான்ஜுகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணிடலாம், இதுலேயும் கான்ஜுகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ எப்படி வரும்? ரூட் ஆஃப் மேலே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். கீழே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வரும். ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், கீழே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ரூட்டை விட்டு எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஏ மேலே, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் ஏ, அது ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா சைன் ஏ. அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் ஏ, கீழே பார்த்தீங்கன்னா சைன் ஏ. டினாமினேட்டர் சேம், அப்படியே நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ 2/sin ஏ மேலே கொண்டு போனீங்கன்னா 2 cosec ஏ. இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 23rd செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், tan தீட்டாவோட வேல்யூவை ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது வந்து tan தீட்டா என்ன வரும்? tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ காஸ் 2 தீட்டாவை நிறையா விதத்தில் எழுதலாம். இங்கே வந்து நான் சும்மா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுறேன். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 கேன்சல், 2 சைன் ஸ்கொயர் தீட்டா மேலே, கீழே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். இதில் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? tan ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ tan தீட்டா 3/4. அப்போ tan ஸ்கொயர் தீட்டா எவ்வளவு? 9/16 வருமா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வேல்யூ ஆஃப் தீட்டா கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் √3 காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 தீட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம 4ஐயும் அப்ளை பண்ணி பார்த்தே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல 60 அப்ளை பண்ணுறேன். √3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் √3/2 இஸ் ஈக்குவல் டு 1 வருமா? கண்டிப்பாக வராது. நாட் ஈக்குவல் டு 1 தான். 30 அப்ளை பண்ணேன்னா அப்படியே மாறி வரும். ஸோ √3 இன்ட்டு √3/2 ப்ளஸ் 1/2 இதுவும் பார்த்தீங்கன்னா வராது. நாட் ஈக்குவல் டு 1 தான். ஸோ 20 நமக்கு தெரியாது. 90 செக் பண்ணோன்னா என்ன வருது? √3 இன்ட்டு காஸ் 90 வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். ப்ளஸ் சைன் 90 1. இது கண்டிப்பாக 1க்கு ஈக்குவல். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இங்கே வந்து 4மே டிகிரி இருந்ததுனால ஈஸியாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜெட்டோட வேல்யூவும் கொடுத்துட்டு x² + y² + z² கேட்டிருக்காங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? r² cos² t தான் x². y² என்ன வரும்? r² sin² t ப்ளஸ் sin² t cos² uன்னு வரும். ப்ளஸ் z² என்னது? r² sin² t ப்ளஸ் sin² uன்னு வருது. சாரி, மல்டிப்ளை sin² u. இந்த 2 ஈக்குவேஷனில் பாருங்க, r² sin² t காமனாக எடுக்கலாமா? ஸோ r² sin² t காமனாக எடுத்தேன்னா cos² u ப்ளஸ் sin² uன்னு வரும். இது அப்படியே r² cos² t தான். ஸோ இது வந்து 1. இது ரெண்டுலேருந்து r² காமனாக எடுத்தேன்னா cos² ப்ளஸ் sin² t அதுவும் 1ன்னு வரும். ஸோ r²ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் sin a மைனஸ் cos a கொடுத்துருக்காங்க. sin a cos a கேட்டிருக்காங்க. இப்படி sin a cos a கேட்டாலே கொடுத்துருக்கதை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். ஸோ sin² a ப்ளஸ் cos² a மைனஸ் 2 sin a cos a அப்படிங்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஸ்கொயர் பண்ணால் வருது. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஸோ √3, ஸோ 3 வரும். √2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு √3 இன்ட்டு √2 கீழே வந்து 4ன்னு வரும். ஸோ இது வந்து 1 இது 1க்கு ஈக்குவல். 1 மைனஸ் 2 sin a cos a. மேலே சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 2√6/4ன்னு வரும். நமக்கு தேவை sin a cos a தான். இதை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 1 மைனஸ் 5 மைனஸ் 2√6/4 இஸ் ஈக்குவல் டு 2 sin a cos a. உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 4 மைனஸ் 5 ப்ளஸ் 2√6/4 இது வந்து 2 sin a cos a க்கு ஈக்குவல். ஸோ 2 அந்த சைடு கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -1 ப்ளஸ் 2√6/8ங்கிறது தான் sin a cos a. எந்த ஆப்ஷன் வருது? ஸோ 2√6 மைனஸ் 1 செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை, லைட்டாக மாற்றி மட்டும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் ஒன்றுமே இல்லை, அப்படியே நம்ம காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? கொசிக் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு வரும். கீழே வந்து கொசிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ -1/sin தீட்டாவா கொசிக் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 1க்கு ஈக்குவல். ஸோ கொசிக் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா மைனஸ் கொசிக் தீட்டானா இது ரெண்டும் கேன்சல். ஸோ காட் தீட்டா தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் cos a ப்ளஸ் cos² a 1 இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டக்குன்னு பாருங்க, cos² a அந்த சைடு கொண்டு போகலாமா? ஸோ cos a அந்த சைடு வச்சுக்கிட்டு 1 மைனஸ் cos² a இது வந்து sin² aக்கு ஈக்குவல். ஸோ cos a வந்து sin² aக்கு ஈக்குவல்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. sin² a பதிலாக cos aன்னு அப்ளை பண்ணுறேன். cos a ப்ளஸ் இது என்ன வரும்? cos² aன்னு வரும். நமக்கு கொஸ்டின்லேயே cos a ப்ளஸ் cos² a 1ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ 1ங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் tan a 1/√10 sin a ப்ளஸ் கொசிக் a கொடுத்துருக்காங்க. ஸோ tan aங்கிறது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நமக்கு ஹைபாட்னஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு இதில் இது தீட்டா. ஸோ 1 இது √10னா தேர்ட் சைடு ஹைபாட்னஸ் என்ன வரும்? √10 + 1 √11ன்னு வரும். ஸோ sin a என்னது? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ் 1/√11. கொசிக்கே அதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் √11/1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 1 + 11/√11 இஸ் ஈக்குவல் டு 12/√11 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் sin² t வந்து half ஆஃப் tan tக்கு ஈக்குவல்னா தீட்டாவோட வேல்யூ என்ன? ஒன்றுமே இல்லை, அப்படியே sin² t வந்து half ஆஃப் tan tக்கு ஈக்குவல். அப்படியே டிகிரி போட்டு பாருங்க. sin² 30 என்ன வரும்? 1/4
இங்கே வந்து 1/√3 வரும். ஸோ இது கிடையாது. 45 போட்டு பார்த்தா என்ன வருது? 1/√2 ஹோல் ஸ்கொயர் 1/2 1/2 இன்ட்டு 1. ஸோ இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. sin 45 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் sin ஸ்கொயர் தீட்டா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. தீட்டா 45ன்னு கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin 45 1/√2வா? அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். -2 1/√2 தான் ஹோல் பவர் 4. cos 45யும் சேம் தான். 2 இன்ட்டு 1/√2 ஹோல் பவர் 4 ப்ளஸ் 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்படியே பண்ணால் என்ன வரும்? 1/2 மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ கீழே என்ன வந்தால் என்ன? மேலே 0 ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து 0 தான். அடுத்து 24 செப்டம்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ். அதில் உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீக் தீட்டா √2னா கொசிக் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ √2/1ன்னு எடுத்துக்கலாம். மேலே வந்து ஹைபாட்டனஸ், கீழே வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் சைடு என்னது? ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் வந்து ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் 1. ஸோ 1. ஸோ ஆப்போசிட் சைடும் 1 தான். ஸோ கொசிக் தீட்டா என்ன வரும்? ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட் சைடு. ஸோ √2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சைன் தீட்டா வச்சு கொடுத்துட்டு தீட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அதை சால்வ் பண்ண வேண்டியதான். 2 இன்ட்டு -2 வந்து -4. எது 2 ஆட் பண்ணால் 3 வரும்? 1 4 -1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 3 வரும். கீழே வந்து 2 இந்த 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ சைன் தீட்டா -1/2 இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் 2 வந்து 0க்கு ஈக்குவல். ஸோ சைன் தீட்டா வந்து 1/2ஆக இருக்கணும், இல்லைன்னா -2ஆக இருக்கணும். ஸோ -2 வர வாய்ப்பு இல்லை. ஸோ சைன் தீட்டா 1/2னா தீட்டா என்னது? 30 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சைன் 3aவும் காஸ் a - 26ம். ஸோ சைன் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்? காஸ் 90 - தீட்டாக்கு ஈக்குவலா? ஸோ சைன் 3a எப்படி எழுதுறேன்னா காஸ் ஆஃப் 90 - 3a அப்படின்னு எழுதுறேன். ஸோ இது வந்து காஸ் a - 26. ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ண வேண்டியதான். ஸோ 90 - 3a வந்து a - 26க்கு ஈக்குவல். ஸோ 3a அந்த சைடு போச்சுன்னா 4a, இது வந்து 116ன்னு வந்துடும். a வந்து 29 டிகிரி. ஸோ a தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், tan a ப்ளஸ் cot a 2ன்னு கொடுத்துட்டு tan ஸ்கொயர் a ப்ளஸ் cot ஸ்கொயர் a கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? tan a ப்ளஸ் 1/tan aன்னு எழுதலாமா? ஸோ இந்த இது முன்னாடியே பார்த்துருக்கோம். a ப்ளஸ் 1/a 2க்கு ஈக்குவல்னா a வந்து 1. ஸோ tan a 1. ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். tan a 1னா 1 ஸ்கொயர். cot a அதோட ரெசிப்ரோக்கல் தான், அதுவும் 1 ஸ்கொயர். ஸோ 2ங்கிறது தான் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம் முதல்ல. ஸோ சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் கொசிக் ஸ்கொயர் a ப்ளஸ் 2 sin a கொசிக் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a ப்ளஸ் சீக் ஸ்கொயர் a ப்ளஸ் 2 காஸ் a சீக் a அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா sin a கொசிக் a கேன்சல், காஸ் a சீக் a கேன்சல் ஆயிரும். சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a 1ன்னு வந்துடும். கொசிக் ஸ்கொயர் a எப்படி எழுதலாம்? காட் ஸ்கொயர் a -1 அப்படின்னு எழுதலாமா? காட் ஸ்கொயர் a +1 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி +2 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்றாயிடுச்சு, இது ரெண்டும் சேர்த்து ஒன்றாயிடுச்சு. ஸோ சி ஸ்கொயர் a வந்து tan ஸ்கொயர் a +1 அப்படின்னு எழுதுறேன். +2 இருக்குது. ஸோ நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணால் என்ன வருது? 7 ப்ளஸ் tan ஸ்கொயர் a ப்ளஸ் காட் ஸ்கொயர் a. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 3 tan a = 4. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சைன் ஏவும் காஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ tan a 4/3. ஸோ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஹைபாட்னஸ் என்னதப்போ? 5ங்கிறது தான் ஹைபாட்னஸ். அப்படியே இந்த எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுங்கள். 4 இன்ட்டு சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ் ஏ வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். ஸோ 16/5 ப்ளஸ் 9/5 25/5 வந்து 5 தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், a வந்து 15 டிகிரின்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 11√2 காஸ் 3a என்னது? காஸ் 45 டிகிரி ப்ளஸ் 10 இன்ட்டு சைன் 2a வந்து சைன் 30 டிகிரி. கீழே பார்த்தீங்கன்னா 7√3 4 இன்ட்டு 15 வந்து சைன் 60 டிகிரி. ஸோ 11√2 காஸ் 45 வந்து 1/√2 ப்ளஸ் 10 இன்ட்டு சைன் 30 வந்து 1/2
by 7 root 3 into sin 60 வந்து root 3 by 2ன்னு வரும். ஸோ root 2 கேன்சல், 2 into 10 கேன்சல் பண்ணால் 5. ஸோ மேலே 11 + 5 16, கீழே வந்து root 3 into root 3 3 ஆயிரும். ஸோ 21 by 2. அப்படியே மேலே 1ல பண்ணோம்னா 32 by 21. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா தீட்டா பை 2ல் இருக்கா. ஸோ எல்லாத்தையும் தீட்டாவை மாற்றதுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2t அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இது எப்படி மாறும்? 1 + sin 2t minus cos 2t by 1 + sin 2t plus cos 2t அப்படின்னு மாறிடும். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தீட்டா பை 2ன்னு இருக்கிறது எல்லாமே வெறும் t அப்படின்னு மாறிடும். tan t, cos t, cot t அண்ட் sin t மாறிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறேன். 1 + sin 2t எப்படி எழுதலாம்? 2 sin t cos t எழுதலாமா? cos 2t எப்படி எழுதலாம்? 1 - sin square t அப்படின்னு எழுதலாம். கீழே மறுபடியும் 1 + 2 sin t cos t, இங்கே ப்ளஸில் இருக்கா. ஸோ அதை வந்து 2 cos square t - 1 எழுதுறேன். 1 - 2 sin square t. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 + 2 sin t cos t -1 + 2 sin square t அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா அதே தான் 1 + 2 sin t cos t + 2 cos square t -1. இப்போ இந்த 1 கேன்சல், அதே மாதிரி இந்த 1 கேன்சல். 2 sin t காமனாக எடுத்தீங்கன்னா cos t + sin t. அதே மாதிரி இங்கே 2 cos t காமனாக எடுத்தீங்கன்னா sin t + cos t அப்படின்னு வருது. ஸோ இது ரெண்டும் கேன்சல், அதே மாதிரி 2 கேன்சல் ஆயிரும். ஸோ tan t அப்படின்னு வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 10 sin square theta + 6 cos square theta = 7 கொடுத்துட்டு தீட்டா tan தீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்படி இருந்தாலே ஒன்று sin to cos மாற்றுங்க, இல்லை cos to sin மாற்றுங்க. ஸோ நான் வந்து sin அப்படியே வச்சுக்கிறேன், காசை வந்து சைனுக்கு மாற்றுறேன். 6 × 1 - sin square theta வந்து 7க்கு ஈக்குவல். அப்படியே கால்குலேட் பண்ணால் என்ன ஆகும்? 10 sin square theta - 6 sin square theta 4 sin square theta + 6 வந்து 7க்கு ஈக்குவல். ஸோ sin square theta பார்த்தீங்கன்னா 1/4ன்னு வரும். ஸோ sin theta 1/2, தீட்டா வந்து 30 டிகிரி. நமக்கு கேட்டிருக்கிறது tan 30 1/√3. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். 25th and 26th செப்டம்பரில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், cosec theta - sin theta, sec theta - cos theta, tan theta + cot theta. ஸோ இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் sin காஸ்க்கு மாற்றலாமா? ஸோ 1/sin theta -sin theta, இதை வந்து 1/cos theta -cos theta. நம்ம tan theta + cot thetaவை sec theta cosec thetaன்னு எழுதலாமா? முன்னாடியே இது பார்த்துருக்கோம். ஸோ sin theta மேலே வந்துட்டு போனோம்னா 1 - sin square thetaன்னு வரும். ஸோ இது வந்து cos square theta / sin theta. அதே மாதிரி மேலே 1 - cos square thetaன்னு வரும். ஸோ sin square theta / cos theta into 1/sin theta cos theta. ஸோ cos square theta cos theta கேன்சல், sin square theta sin theta கேன்சல், ஈக்குவல் டு 1. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருது 54 + 36 90, 41 + 49 90. ஸோ எப்படி எழுதலாம்? ஸோ ஈக்குவல் டு 2 × tan 54 அப்படியே இருக்கட்டும், cot 36 வந்து tan 54 அப்படின்னு மாற்றுறேன். அதே மாதிரி cot 41 அப்படியே இருக்கட்டும், tan 49 cot 41 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இது ரெண்டும் கேன்சல், ஈக்குவல் டு 2 - 1 1ன்னு வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவில் m என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படியே வச்சுக்கலாம். m + 5 இருக்குது. sec ஸ்கொயரையும் cosec ஸ்கொயரையும் எப்படி எழுதலாம்? 1/sin square a cos square a. அதே மாதிரி 1 - cos square aவை sin square aன்னு எழுதலாம். 1 - sin square aவை cos square aன்னு எழுதலாம். +5 ஸோ இது எல்லாமே கேன்சல். ஸோ 1 + 5 m 6ன்னு வருது. ஸோ m + 5 6னா m என்ன? 1. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், tan 72 - tan 27 tan 72 tan 27. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 72ஐயும் 27ஐயும் ஆட் பண்ணி பார்த்தா 90 வருதானா? வரல. ஸோ இது வந்து நம்ம காட்டாக மாற்றி போட முடியாது. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா 72 - 27 போடுங்க. 72 - 27 என்ன வருது? 45 டிகிரின்னு வருதா? ஸோ tan a - b ஃபார்முலா போடலாமா? ஸோ tan 72 - 27
இது எதுக்கு ஈக்குவல்? tan 45க்கு ஈக்குவல். நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1ன்னு தெரிஞ்சிருது. இப்போ tan a மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? tan a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan b. இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எப்படி வரும்? tan 72 மைனஸ் tan 27 பை 1 ப்ளஸ் tan 72 tan 27. நமக்கு tan 72 மைனஸ் tan 27 தானே வேணும். கீழே உள்ளதை அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறேன். என்ன வருது? tan 72 மைனஸ் tan 27 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan 72 tan 27 வருமா? இதுக்கு பதிலாக அப்படியே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? அப்படியே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படியே 1 ப்ளஸ் tan 72 27 மைனஸ் tan 72 27 வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஒன்றுங்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பார்த்தோம், 90 வரல. ஆனால் 2 ஆங்கிளையும் மைனஸ் பண்ணப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிள் வந்துச்சு. ஸோ அதனால tan ஆஃப் a மைனஸ் பி ஃபார்முலா போட்டோம். ஃபார்முலா போட்ட உடனே நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிது. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சரும் கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வேல்யூ ஆஃப் தீட்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 டிகிரி இருக்குது. ஸோ 4யுமே அப்ளை பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல 45 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ cot 45 பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு cos 45 பார்த்தீங்கன்னா 1√2. ஸோ 1/√2 ஸ்கொயர் பண்ணுறேன். ஈக்குவல் டு என்ன வரும்? 1 மைனஸ் 2√2 ஸ்கொயரும் கேன்சல். ஸோ 1 மைனஸ் 1 வந்து 0ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக வந்ததுனால இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல என்ன வரும்? அப்போ பி ஸ்கொயர் சீக் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் கியூ ஸ்கொயர் சீக் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி பை கியூ ஸ்கொயர் மைனஸ் ஜெட்டை ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் ஏ பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் கேன்சல், கியூ ஸ்கொயர் கேன்சல், பி ஸ்கொயர் கேன்சல். ஸோ சீக் ஸ்கொயரை காமனாக எடுத்தேன்னா காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி 1ன்னு வந்துடும். மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 3 sin 15 மைனஸ் 4 sin cube 15 இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 15 டிகிரியோட வேல்யூ தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3 sin தீட்டா மைனஸ் 4 sin cube தீட்டா ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து அதை எப்படி எழுதலாம்? sin 3 தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே தீட்டா என்ன? 15 டிகிரி. ஸோ sin 3 இன்ட்டு 15 டிகிரினா sin 45 டிகிரி. ஸோ 1/√2க்கு ஈக்குவல். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 5/√3 மைனஸ் கொசிக் 60 கேட்டிருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 5/√3 கொசிக் 60 டிகிரி என்ன? 2/√3. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3/√3. கேன்சல் பண்ணால் √3 வருது. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், சீக் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா கொடுத்துட்டாங்க, சைன் தீட்டா கேட்டிருக்காங்க. நமக்கு சீக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியுமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? சீக் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா வந்து சீக் தீட்டா இன்ட்டு மைனஸ் டேன் தீட்டா, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். நமக்கு இது வந்து எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இதோட வேல்யூ என்ன? சீக் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா வந்து 1/x அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 சீக் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு ஈக்குவல். சீக் தீட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x இன்ட்டு 1/2க்கு ஈக்குவல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2x. ஸோ இது சீக் தீட்டாவோட வேல்யூ. டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்டை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2 tan தீட்டா வந்து எக்ஸ் மைனஸ் 1/xக்கு ஈக்குவல். ஸோ டேன் தீட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2xன்னு வரும். நமக்கு சீக் தீட்டா தெரிஞ்சிருச்சு, டேன் தீட்டா தெரிஞ்சிருச்சு. சீக் தீட்டா என்னது? ஹைபார்டனஸ் பை அட்ஜசன்ட் சைடு. டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஆப்போசிட் சைடு, ஹைபார்டனஸ், அட்ஜசன்ட் சைடு 3மே தெரிஞ்சிருச்சு. நமக்கு கொஸ்டினில் கேட்டது என்ன? சைன் தீட்டா தான். சைன் தீட்டாக்கு என்ன வேல்யூ? ஆப்போசிட் பை ஹைபார்டனஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹைபார்டனஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எந்த ஆப்ஷன் வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ 26 செப்டம்பரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
5/1 + cot ஸ்கொயர் தீட்டா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தோனே 1 + cot ஸ்கொயர் தீட்டாவை கொசிக் ஸ்கொயர் தீட்டாவை மாற்றலாம். 1 + tan ஸ்கொயரை சீக் ஸ்கொயராக மாற்றலாமா? ஸோ அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். 5/cosec ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3/sec ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ கொசிக்கையும் சீக்கையும் சைனுக்கு மாற்றினா எப்படி வரும்? 5 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இது வந்து 5 sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரெண்டையும் கூட்டினா 5ன்னு வரும். ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் sin 48 + k வந்து cos 13க்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படியே வச்சுக்கிறேன். sin 48 + kன்னு. காசை சைனுக்கு மாற்றலாமா? sin 90 - தீட்டான்னு. ஸோ sin of 90 - 13 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு சைடையும் ஈக்குவல் பண்ணுன்னா கே கிடச்சிடும். 48 + k எதுக்கு ஈக்குவல்னா 90 - 13க்கு ஈக்குவல். ஸோ கே பார்த்தீங்கன்னா 90 - 13 எவ்வளோ? 77 வரும். 77 - 48 எவ்வளோ? 29 வரும். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் tan a + cot a கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ tan a + cot a 2னா நான் இதை எப்படி எழுதுறேன்னா tan a + 1/tan a 2 அப்படின்னு எழுதுறேன். நமக்கு தெரியும் a + 1/a 2னா a வந்து 1க்கு ஈக்குவல். ஸோ tan a வந்து 1, a வந்து 45 டிகிரி. அப்படியே இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். 7 tan a 1னா 7 × 1/8 - 6 × cot 45யும் 1 தான். 1/8 + 8 × sec 45 என்னது 2. ஸோ 2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். சாரி √2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 7 - 6 + 8 × 2 பார்த்தீங்கன்னா 16 கூட்டினோன்னா 17 அப்படின்னு வருது. ஸோ 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 8 cot தீட்டா வந்து 7க்கு ஈக்குவல்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ cot தீட்டா 7/8 இது வந்து அப்போ அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். ஒரு ட்ரையாங்கிளில் இது தீட்டானா இது 7, இது 8னா இது √56 + 49, அதாவது 8² + 7² ஈக்குவல் டு √113 அப்படின்னு வரும். இப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 1 + sin தீட்டா என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னஸா? ஸோ 8/√13 பை காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் 7/√113. எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா √113 + 8/√113 பை 7/√113 வரும். இது ரெண்டும் கேன்சல். ஸோ √113 + 8/7 அப்படிங்கிறது ஆன்சர். எந்த ஆப்ஷன்? 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எப்படியாவது இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது பிக்கு வந்து மாற்ற ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா கீழே 1 - cos a இருக்குது. ஸோ sin a × 1 + cos a மல்டிப்ளை பண்ணுறேன் மேலேயும் கீழேயும். ஸோ கீழே 1 - cos ஸ்கொயர் ஏன்னு வரும். இதை எப்படி எழுதலாம்? sin ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா? ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த sin ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + cos a/sin a அப்படின்னு இருக்கும். நல்லா பாருங்கள், இதோட ரெசிப்ரோக்கல் தானே இது. ஸோ இது என்னென்னா 1/p அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. ஸோ எந்த ஆப்ஷன்? 2nd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் tan c வந்து √3ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே சியில் தான் இருக்குது. ஸோ tan c √3னா c எவ்வளோ? 60 டிகிரி. ஸோ c தெரிஞ்சிருச்சு. அப்படியே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மேலே பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் 60 + cos ஸ்கொயர் 60. இது sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. ஸோ 1 மேலே டிவைடட் பை 1 + cot ஸ்கொயர் வந்து டேனோட ரெசிப்ரோக்கல் தான். ஸோ 1/√3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1/1 + 1/3 = 1/4/3 3/4 அப்படின்னு வரும். ஸோ 2nd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் cot தீட்டா வந்து √11 கொடுத்தாச்சு. நமக்கு கொசிக் ஸ்கொயர் தீட்டா - சீக் ஸ்கொயர் தீட்டா அப்புறம் கொசிக் ஸ்கொயர் தீட்டா + சீக் ஸ்கொயர் தீட்டா வேணும். நான் கொசிக்கையும் சீக்கையும் காட் அண்ட் டேனில் எழுதுறேன். எப்படி எழுதலாம்? கொசிக் ஸ்கொயர் தீட்டாவை 1 + cot ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுறேன். -1 + tan ஸ்கொயர் தீட்டா. கீழேயும் அதே மாதிரி 1 + cot ஸ்கொயர் தீட்டா +1 + tan ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ cot ஸ்கொயர் தீட்டா - tan ஸ்கொயர் தீட்டா பை 2 + cot ஸ்கொயர் தீட்டா + tan ஸ்கொயர் தீட்டா. cot தீட்டா √11னா tan தீட்டா 1/√11, ஏன்னா ரெசிப்ரோக்கல் தான். அப்படியே போட்டோம்னா √11² - 1/√11² பை 2 + √11² + 1/√11². ஸோ 11 மேலே -1/11 2 + 11 + 1/11 மேலே பார்த்தீங்கன்னா 120/11 வரும்.
கீழே 13 × 11 எவ்வளோ 144/11 அப்படின்னு வரும். ஸோ 11 கேன்சல் 120/144ன்னு வருது. இது 6ஆல் கேன்சல் பண்ணனா 20, இது வந்து 24. மறுபடியும் 4ஆல் கேன்சல் பண்ணனா 5 4s are 20, 6 4s are 24. ஸோ 5/6 செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க, ஜெட் கொடுத்துட்டாங்க. இதோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம போன ஷிஃப்ட்டில் பார்த்த மாதிரி தான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? a² c² தீட்டா cos² phi a² ப்ளஸ் b² c² தீட்டா sin² phi b² மைனஸ் c² tan² தீட்டா c² அப்படின்னு தான் வரும். எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் ரெண்டுத்துலேருந்து c² தீட்டாவை காமனாக எடுத்தோம்னா இது 1ன்னு ஆயிரும். ஏன்னா cos² + sin² மைனஸ் tan² தீட்டான்னு இருக்குது. ஸோ இதுவும் 1க்கு ஈக்குவல். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். போன ஷிஃப்ட்டில் பார்த்த மாதிரி ஒரே கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த ட்ரிக்னாமெட்ரி சீரீஸ் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் sin⁴ தீட்டா ப்ளஸ் cos⁴ தீட்டா நம்ம பார்த்தோம். sin² தீட்டா ப்ளஸ் cos² தீட்டா 1. அதுக்கு மேலே எந்த பவர் இருந்தாலும் அதோட கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னென்னா 1 அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ட்ரிக்னாமெட்ரி சீரீஸ் முடிஞ்சது. CGL Tier 1 2024ல் 36 ஷிஃப்ட்லையும் கேட்ட எல்லா ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அதில் என்னென்ன கான்செப்ட் அப்ளை ஆகிருக்கோ அதையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததாக அல்ஜீப்ரா அப்புறம் நம்பர் தியரி அந்த சீரீஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் PDF அண்ட் அதர் அப்டேட்ஸ் போடுவோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.